இங்கே கூறப்பட்ட மற்றும் குறிப்பிடப்படாத பிராமணர்கள், அரசர்கள் மற்றும் தேவர்களைப் பற்றி நான் அறிய விரும்புகிறேன். தேவர்களைப் போன்ற அந்த மகாரதர்கள் ஏன் இங்கு பிறந்தார்கள்? மகாபாகா, அதை எனக்கு விளக்குங்கள். இது தேவர்களின் ரகசியம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். முன்பு ஜமதக்னி பூமியை 21 முறை க்ஷத்ரியர்கள் இல்லாமல் செய்தார். பின்னர் மகேந்திர மலையில் தவம் செய்தார். க்ஷத்ரியர்கள் இல்லாதபோது பிராமணர்கள் க்ஷத்ரிய பெண்களுடன் சேர்ந்தனர். அவர்கள் கருவுற விரும்பினர். அவர்கள் சரியான நேரத்தில் க்ஷத்ரிய பெண்களுடன் சேர்ந்தனர். இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான க்ஷத்ரிய பெண்கள் கருவுற்றனர். அவர்கள் க்ஷத்ரிய குமாரர்களையும் குமாரிகளையும் பெற்றெடுத்தனர். இதனால் க்ஷத்ரியர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. பிராமணர்கள் க்ஷத்ரிய பெண்களுடன் சேர்ந்து க்ஷத்ரியர்களை உருவாக்கினர். அவர்கள் நீண்ட ஆயுளுடன் தர்மத்துடன் வாழ்ந்தனர். 4 வர்ணங்களும் பிராமணர்களை உயர்ந்தவர்களாகக் கருதினர். மேலும் சரியான நேரத்தில் பெண்களை அணுகினர். விலங்குகளும் சரியான நேரத்தில் தங்கள் துணையை அணுகின. இதனால் மக்கள் தர்மத்துடன் வாழ்ந்து நீண்ட காலம் வாழ்ந்தனர். அவர்கள் நோய்கள் இல்லாமல் இருந்தனர். அரசர்கள் பூமியை ஆட்சி செய்தனர். பிராமணர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். அரசர்கள் தர்மத்தின்படி தண்டனை வழங்கினர். இந்த க்ஷத்ரிய ஆட்சியில் இந்திரன் சரியான நேரத்தில் மழை பெய்தார். யாரும் இளமையிலேயே இறக்கவில்லை. யாரும் பருவமடையாமல் கர்ப்பம் தரிப்பதில்லை. இதனால் பூமி மக்களால் நிறைந்தது. க்ஷத்ரியர்கள் யாகங்களை செய்தனர். பிராமணர்கள் வேதங்களை படித்தனர். பிராமணர்கள் அறிவை விற்கவில்லை. சூத்திரர்கள் வேதங்களை உச்சரிக்கவில்லை. வைசியர்கள் விவசாயம் செய்தனர். அவர்கள் பலவீனமான மாடுகளை பயன்படுத்தவில்லை. அவர்கள் கன்றுகளுக்கு பால் கொடுத்தனர். வணிகர்கள் நேர்மையாக வியாபாரம் செய்தனர். மக்கள் தர்மத்தின்படி வேலை செய்தனர். மேலும் தர்மத்தை மட்டுமே பார்த்தார்கள். எல்லா வர்ணத்தவர்களும் தங்கள் கடமைகளை செய்தனர். தர்மம் எங்கும் குறையவில்லை. பசுக்கள் சரியான நேரத்தில் கன்றுகளை ஈன்றன. மரங்கள் சரியான நேரத்தில் பூக்களையும் பழங்களையும் கொடுத்தன. கிருதயுகத்தில் பூமி உயிரினங்களால் நிறைந்தது. பின்னர் அசுரர்கள் அரசர்களின் குடும்பங்களில் பிறந்தனர். தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் பூமியில் பிறந்தனர். அவர்கள் தேவர்களாக விரும்பினர். எனவே அவர்கள் பல்வேறு உயிரினங்களில் பிறந்தனர். அவர்கள் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு பலமாக இருந்தனர். திதியின் புத்திரர்களும் தனுவின் புத்திரர்களும் பூமியில் பிறந்தனர். அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாகவும் அகங்காரம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். மேலும் அவர்கள் பூமியை சுற்றி வந்தனர். அவர்கள் பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களை துன்புறுத்தினர். அவர்கள் உயிரினங்களை துன்புறுத்தி கொன்றனர். அவர்கள் ஆசிரமங்களை தாக்கினர். மேலும் அவர்கள் அகங்காரத்துடன் இருந்தனர். இந்த அசுரர்களால் பூமி துன்புறுத்தப்பட்டபோது அது பிரம்மாவை பற்றியது. காற்றோ நாகங்களோ மலைகளோ பூமியை தாங்க முடியவில்லை. பூமி பயந்து பிரம்மாவை சரணடைந்தது. தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் ரிஷிகளால் சூழப்பட்ட பிரம்மாவை கண்டாள். கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் அவரை வணங்கினர். பூமி பிரம்மாவிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாள். பிரம்மாவிற்கு எல்லாம் தெரியும். அவர் பூமியிடம், உனக்காக நான் தேவர்களை நியமிப்பேன் என்றார். பின்னர் பிரம்மா தேவர்களை பிரித்து பூமியில் பிறந்து பாரத்தை குறைக்கச் சொன்னார். கந்தர்வர்களையும் அப்சரஸ்களையும் அழைத்து, நீங்கள் பூமியில் பிறந்து பாரத்தை குறைக்க உதவுங்கள் என்றார்.